ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஃப்ளை அண்ட் ஃபிசிக்ஸ். இந்த காணொளியில் எப்படி வானுயர்ந்த கட்டடங்கள் சூறைக்காற்றை எதிர்கொண்டு நிற்கின்றன, காப்பி குவளையிலிருந்து ஊற்றும் காஃபி ஏன் குவளையோடு வழிந்தோடி ஊற்றுகிறது, மேலும் ஆகாய விமானங்கள் எப்படி நிகழ்வுகளின் பின்னணியில் உள்ள குவாண்டா விளைவின் ரகசியங்களை சில சோதனையின் மூலம் காண்போம் வாருங்கள். குவாண்டா விளைவு என்றால் என்ன? நீர் அல்லது காற்று ஒரு வளைந்த வடிவத்தின் அருகே செல்லும்போது தன் பாதையில் நேராக செல்வதற்கு பதிலாக அருகில் உள்ள வளைந்த மேற்பரப்பில் ஒட்டிக்கொண்டு அதனுடன் சேர்ந்து பாய்ந்து செல்லும் ஒரு நிகழ்வே குவாண்டா விளைவு என்று அழைக்கப்படுகிறது. இதனை ஒரு சோதனையின் மூலம் காண்போம். ஒரு மெழுகுபத்தியினை ஏற்றி வைத்துக் கொள்வோம். இதன் முன்பு ஒரு சதுர வடிவ பெட்டியினை வைத்து அதன் பின்னால் இருந்து ஊதி மெழுகுபத்தியின் தணலை அணைக்க முயற்சி செய்வோம். இங்கு மெழுகுபத்தி, பெட்டி, ஊதுகுழல் ஆகிய மூன்றும் ஒரே நேர்கோட்டில் இருக்க வேண்டும். இங்கு என்ன நிகழ்கிறது? நம்மால் தணலை அணைக்க முடியவில்லையே. காரணம் என்னவாக இருக்கும்? அதாவது பெட்டியின் சமதள பரப்பு காற்றினை முற்றிலும் தடுத்து விடுகிறது. மேலும் இந்த சதுர பெட்டிக்கு பதிலாக நாம் ஒரு உருளை வடிவ பாட்டிலை இங்கு வைப்போம். இப்போது நாம் முன்பு போலவே ஊதினால் மிக குறைந்த காற்றுக்கே தணல் ஆடுவதை நம்மால் நன்கு காண முடிகிறது. இது ஏன் நடக்கிறது? ஊதப்பட்ட காற்று பாட்டிலின் வளைவான பகுதியை தழுவி சென்று தணலை அணைக்க முயற்சி செய்கிறது. இவ்வாறு காற்று செல்லும்போது அதன் பாதையில் அழுத்தம் குறைவதால் வெளிக்காற்று ஊதப்பட்ட காற்றை உள்ளே தள்ளி வளைக்கிறது. இதுவே குவாண்டா விளைவு என அழைக்கப்படுகிறது. இக்காணொளி மூலம் நாம் அன்றாட வாழ்வில் உள்ள எண்ணற்ற நிகழ்வுகளில் பயன்படும் குவாண்டா விளைவினை நன்கு புரிந்து கொண்டிருப்போம் என நம்புகின்றேன். இது போன்றதொரு அறிவியல் வீடியோவிற்கு லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், மேலும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் சேனல். தேங்க்யூ.